ஹாய்! சொரக்காக்கும், உப்புக்கும் என்ன சம்மந்தம்? லாஸ்ட்ல சொல்றேன். ஃபர்ஸ்ட் ரெசிபிய பார்த்துருவோமா? சொரக்காவ இந்த மாரி கியூப் சைஸ்ல கட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் தான் மெயினு. தட்டப்பயிர ஊற வச்சு நல்லா வறுத்து இந்த மாரி ஒரு 4 விசில் மீடியம் ஃப்ளேம்ல எடுத்து வச்சுக்கோங்க. இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் மஸ்ட்டா வேணும். தாளிப்புக்கு வெந்தயம், உளுந்து, கடுகு, சீரகம், சோம்பு பொரிஞ்சோனே சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. கருவேப்பில, தட்டின பூண்டு இது நம்ம நறுக்கி வச்சிருக்க சொரக்காவ இப்பயே சேர்த்துருவோம். அப்பதான் வேகுறதுக்கு நம்மளுக்கு கரெக்ட்டா இருக்கும். இப்ப இந்த சொரக்காவையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிரும். சொரக்கா பாதியா வெந்து வந்துரும். இப்ப தக்காளியும் சேர்த்துக்கலாம். இன்னைக்கு நான் வெறும் குழம்பு மிளகாய் தூள் மட்டும் தான் சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் வீட்டு குழம்பு மிளகாய் தூள் தான் சேர்த்துருக்கேன். புளியும் நம்ம கரைச்சி ஊற்றி வச்சிருக்கோம். நம்ம தட்டைப்பயிரும் நல்லா வெந்துருச்சு. இது காராமணியும் சொல்லுவாங்க. அது தண்ணியோட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. லோ ஃப்ளேம்ல மூடி போட்டு பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துச்சு. இந்த டைம்ல தேங்காய் பேஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி எடுத்துட்டு கொஞ்சமா நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணா சூப்பரான காராமணி சொரக்காய் காரக்குழம்பு ரெடி ஆயிடும். சொரக்காய்க்கும் உப்புக்கும் என்ன சம்மந்தம்னா, நம்ம எவ்வளோ சொரக்காய் சாப்பிட்டாலும் நம்மளோட உடம்புல இருக்க உப்பெல்லாம் எடுத்துரும். அதனால தான் சொரக்காய்க்கு உப்பு இல்லன்னு சொல்றாங்க. பாய் பாய்.